ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் பிளே. என்ன கேம் பிளே? RC24 ஒரு கேம் பிளே. இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று சொல்ல மாட்டேன். லாஸ்ட் வீடியோவில் நான் விளையாண்டுட்டே இருக்கும்போது ரெக்கார்டு கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் கைஸ், ஓகேவா? இப்போ வந்து பார்ட் 2. அது போன வீடியோவில் இவர் அடிச்சிட்டாங்க. இப்போ 15வது ஓவர் சஹல் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சிங்கரோடு ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்க கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குது கைஸ். நான் வந்து போன மேட்ச்சில் வெஜிடபிள் ஸ்கோர் 130 கொடுத்துருந்தேன். இப்போ 140 அந்த மாதிரி இருக்குது. இது பார்ப்போம் என்ன இது வருதுன்னு. டாட் பால். அதான் சொல்கிறேன்ல, இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். எனக்கே டெஸ்ட் மேட்ச் ஆட வித்தியாசமாக தான் ஃபீலிங் கிடைக்குது. ஆஹா, ஒரு டெஸ்ட் மேட்ச் ஷாட். வாங்க வாங்க வாங்க, யார் அது அங்கே இருக்கிறது? ஓகே, வரும். ஐயோ, வெங்கடேஷ் ஐயர், வாங்க வாங்க, தூக்கி போடுங்க சீக்கிரம். கை தட்டுறாரு. டாப் ஸ்பின் போட்டிருக்காரு சஹல், விஷேந்திர சஹல். டாட் பால், அது ஒரு டாட் பால். டெஸ்ட் மேட்ச், அப்சல்யூட் டெஸ்ட் மேட்ச். இது ஒரு அப்சல்யூட் டெஸ்ட் மேட்ச். இவங்க வந்து அடிக்கிற மாதிரி தெரியல. டபுள் ரன்ஸ், அவுட் அவுட்டு. என்ன இவங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறியாக ஆடுறாங்க கைஸ். இவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறா, இவங்களும் சோம்பேறியாக ஆடுறாங்க. டாக்டர் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. செம்ம. பவுண்டரியா? இல்லை 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 இல்லை, டபுள் ரன், அவுட்டு. இது அவுட்டு, கிளியர் அவுட்டு இல்லையா? ஏங்க இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவங்க ரொம்ப சோம்பேறி ஆடுறாங்க. இந்தியா ரொம்ப சோம்பேறி ஆடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடின உடனே ரொம்ப சோம்பேறி ஆடுறாங்க. ஐயோ, ஆடு போ போ போ, ஆடு போ போ போ, ஆடு போ போ போ. நல்ல வீடு வரல. போ 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 போ. குடு ஸ்கிப் கொடு. ஓகே, அப்டேட்டிங் ஸ்டேடியமில் இது. ஓகே, இப்போ வந்து யார் கொடுக்குறது, யார் கொடுக்கலாம்? ஓகே, யார் கொடுக்குறது எனக்கே தெரில. யார் கொடுக்குறது? ஓகே, மட்டிதாக்கு இன்னொரு ஒரு கொடுக்கலாமா? கொடுக்கலாங்க. மட்டிதா இப்போ இந்த மேட்ச் நல்லா ஓரளவு போட்டார். ஸோ அதனால் அவருக்கு இந்த பவுண்ட்ரி அடிப்பாங்க பார்த்தா பவுண்ட்ரிலாம் அடிக்க மாட்டுறாங்க. ஓகே, நான் இப்போ வந்து நல்லா டெஸ்ட் மேட்ச் மாதிரி பண்ணுறாங்க. இது அப்சல்யூட் டெஸ்ட் மேட்ச் தான். ஒரு சில நேரத்தில் அடிப்பாங்க, ஒரு சில நேரத்தில் அடிக்க மாட்டாங்க. அதான் டெஸ்ட் மேட்ச். எல்லா பால் அடிக்கிறது தான் T20. 4 இல்லை, இது பவுண்ட்ரி இல்லை. டபுள் ரன்னா? எப்படி டபுள் ரன்னா ஓட முடியும்? இல்லை, நான் ஒன்று அவுட் பண்ணி விட்ருவாங்க பாகிஸ்தான் சுறுசுறுப்பான ஃபீலிங். என் ஏம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஆல் அவுட் ஆக்கணும். அதுதான் என்னோட ஏம். அதான் நடக்காதுன்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. பட் 140 வருமானது தெரியல. இவங்க டபுள்ஸாக ஓடுறாங்க, நல்லா ஆட ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம். ஓகே, ஓகே. டாட் பால். ஓகே, 2 ஓவரில் 11 ரன் கொடுத்துருக்காரு. 12 பாலில் 11 ரன். 1 தான் கரெக்டாக வச்சு. ஓகே, 2 தான் ஸ்கிப். கையில் 11 கொடுக்கலாமா? சும்மா கொடுத்து பார்ப்போமா? கொடுத்தாச்சு.
நம்பிக்கையாக கொடுத்துருக்கோம். வெளியில் அனுமதிக்கு சல்மான் ராகா என்ன பண்ணுற போரு. யோ 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 எப்பா பவுண்ட்ரி. சல்மான் கோவமாயிட்டு ஒரு போரை அடிச்சு விட்டாரு. எப்பா 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 ஒரு போர். அவுட்டா அவுட்டா விக்கெட் போயிடுச்சு சல்மானுக்கு. கலீல் அஹ்மதோட ரிவெஞ்ச். சல்மான் கோல் ஃபார் 22. 30 பால் 23 எடுத்துருக்காங்க. நல்ல தூக்கி அடிக்க ட்ரை. பட் ஆனால் அங்கே இருந்தார். யார் என்ன தெரியல நினைக்கிறாங்க. ரஜத் பாட்டியில் இருந்திருக்காரு. சர்ஃப்ராஸ் அஹ்மத். ஓகே அவர் வந்துருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறாரு பார்ப்போம். இவன் வந்து லெஃப்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது நடக்கிறாங்க. யோ 6. எவ்வளோ தூரம் இது? எவ்வளோ தூரம் போயிருக்கு இது? எவ்வளோ தூரம் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தூரம்னு. கலீல் அஹ்மதை தூக்கி ஒத்த ஹேண்டில் 137. எப்பா நான் அடித்தாலும் 100 மேலே தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. 100 மேலே தாண்டுதான்றது முக்கியம் இல்லை, யார் அதிக 6 அடிக்கிறான்றது தான் முக்கியம். நல்ல ட்ரை பண்ணுறாங்க பாகிஸ்தான். இப்போ பவுலிங்கில் இவங்க நம்ம வந்து உஷாராக ஆடணும். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ். அவங்க நல்லா டேலண்டட் ஆனவங்க. நாங்கள் வந்தோடனே 6 அடிக்க. இது பவுண்ட்ரியா? இல்லைங்க 3 ரன்னர் ஓடிப்பாங்க. அட்லீஸ்ட் 3 ரன் ஓடிப்பாங்களா? இல்லை எத்தனை தெரில. 2 ரன் பண்ணியிருக்காங்க. 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. குட். இப்படிதான் இருக்குங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. பட் இல்லை, விக்கெட் இல்லைங்க. தூக்கி அடிக்க ஒரு முயற்சி. பட் ஆனால் பட்டு விக்கெட் இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்றதே தெரியல. யாருக்கு கொடுக்கலாம்? தூபே ஒருத்தர் இருக்காரு. தூபே கொடுக்கலாமான்ற யோசனை இருக்குது. ஓகே பார்ப்போம். தூபே தான் கொடுக்கணும். தூபே கொடுத்து பார்ப்போம். யார் வேணால் கொடுக்கலாம். பட் டூபே இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன். டூபே ஸ்டார்டிங்கில் ஆஹா நான் உங்கள் கேட்சுங்க. இதை விட்டுக்காங்க. பெரிய கேட்ச் விட்டது. கேட்சா மேட்சா பார்ப்போம். கொஞ்சம் வாய் சரியில்லை கைஸ், மன்னிச்சுக்கோங்க. ஓ எப்பா தடுங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பாபரசம் 50 போட போகிறாரு. ஒரு 4 ஒரு 6 அடித்தாலே 50 தேவையானது வந்துடும். நம்மகிட்ட பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறாங்க ஓரளவு. லைக் கிஷன், டூபே, அப்புறம் வேறு யார், பட்டிதார், இவங்களாம் இருக்கிறாங்க. வெங்கடேஷ் ஐயர். என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்து ஆடணும்ல. ஆஹா ஒரு பவுண்ட்ரி. பாபராசம் 41 ரன்ஸ். இன்னும் 9 ரன்ஸ் தான் தேவை பாபராசமுக்கு அவரோட 50 அடிக்க. இந்த 9 ரன்ஸை இப்பயே கவர் பண்ணிடுவாரா? ஒரு 6 அப்புறம் ஒரு 4 அடிச்சு இன்னொரு 4. எப்பா இல்லைங்க 4 இல்லைங்க. இது நல்ல ஃபீல்டிங். இந்தியா ட்ரை பண்ணி ஃபீல்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு விக்கெட்னால அப்புறம் இந்த 4ஆல் எல்லாரும் ஃபோர் போயிட்டாங்க. திரும்பவும் இங்கே இடத்துல நல்லா
அவுட் ஆகிற மாதிரி போடுங்க, அதான் நமக்கு தேவை இப்போதைக்கு. இப்போ ஒரு விக்கெட் விழுந்துங்க, கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழுந்தாங்கணும். விழுந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விக்கெட் விழுந்தே ஆகணும், அட்லீஸ்ட் ஒன்றாவது விழலாங்க. டேடு வேற நடுவில் வந்துட்டு பெரிய வெறுப்பாக்குது டேடு. கட் பண்ணியாச்சு கேஸ். ஓகே, யுசேந்திர சாஹல் வந்தாச்சு. யுசேந்திர சாஹல் வந்துட்டாரு. இப்போ இவர் விக்கெட் அடிப்பாரா? ஒரு 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 அடிப்பாரா? அடிச்சதுக்காக 6 அடிச்சு முடிச்சிட்டாரு. 56 மூலமாக அவருக்கு கிடச்சிருக்கு. ஒரே ஒரு 6, 3 4 மற்ற எல்லாமே ஓடி ஓடி எடுத்துருக்காருங்க. 3 4னா 12, ஒரு 6னா 18 ரன்னு. மீறி எவ்வளோ ரன் ஓடி இருக்காரு நீங்களே பாருங்கள். 32 ரன் ஓடி எடுத்துருக்காரு. அம்மாலாம் இறங்கி அடித்தா ரன் அவுட் பண்ணி விட்றாங்க, ஸ்டெம்பிங் பண்ணிடுறாங்க. எதாவது பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் வந்து ஆப்போசிஷனால் அந்த கொஞ்சம் பிரச்சனை. நான் வந்து டிஃபிகல்ட்டியை மீடியமோ இல்லை நார்மலையோ வச்சு ஆடிட்டேன். அதனால தான் ஐயோ பவுண்ட்ரி எப்பா 44 54 மாறியாச்சு. சூப்பர். அதெல்லாம் தேவையா? ஒழுங்காக கம்முன்னு இருந்துக்கலாம். இப்போ ஒரு விக்கெட் வந்தாங்க, ஒரு விக்கெட்டாவது அட்லீஸ்ட் வாங்க. இப்போ பாருங்க, ஒரு சிங்கிள் ரன் தான் ஓடிருக்காங்க. இதே ஃபஸ்ட்டு தான் டபுள் ரன் ஓடிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்தியா ஃபீல்டர்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்க. அதுக்காக தான். இப்போ டாப் ஸ்பீடாக இல்லை ஃபிக்கர் போட்டிருக்காங்க. எஸ் தான் அவுட் ஆகாரா? இப்போ எனக்கு அவுட் ஆகணுங்க, அதாங்க இப்போ வேணும். இப்போ ஒரு விக்கெட்டாவது வரணும், அட்லீஸ்ட் இது லாஸ்ட் பால்லையாவது வரணும். ஓடிருக்காங்க. அட்லீஸ்ட் பாபர் அசாம் விக்கெட் கிடைக்குமா எனக்கு? இது ஒரு டாட் பாலாக இருக்கலாம். ஆஹா, பவுண்ட்ரி 154. சூப்பர் பவுண்ட்ரியை பாபர் அசாம் நல்லா அடிக்கிறாருங்க டீமுக்காக. 59 runs 37 balls. நல்லா அடிக்கிறாருங்க பாபர் அசாம். அடிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் கரெக்டாக அவுட்டா? விக்கெட்டு லாஸ்ட் பாலில். பாபர் அசாம் 38 balls and 59 runs. இன்னும் ஒரு ரன் அடிச்சிருந்தா கூட 60 வந்துருக்கும். பட் ஆனால் அதுக்கெல்லாம் விட மாட்டோம் லேட்டை. இப்போ இந்தியா பேட் பண்ணோம், 155 எடுத்தாங்க அப்படின்ற ஒரு நிலைமையை ஆயிடுச்சு. ஓகே, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் சாய் சுதர்ஷன். இன்னைக்கு 2 தமிழர்கள், ஒன்று சாய் சுதர்ஷன் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ருத்ராஜ் கைக்வாடா ஓப்பனிங் ஆடுறாரு. புஷ் பண்ணியிருக்கோம், சிங்கிள் ஓடி இருக்காங்க. டபுளே ஓட்டாங்க. இன்றைக்கி இவங்க ஃபாஸ்டிங்கில் சோம்பேறி ஆட்டம் ஆடுறாங்க. அதான் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டபுள் ஓடியாச்சு. ஓகே, வெக்கட்டுற 6. இது 100 மீட்டர் வருமா? வர வாய்ப்பு இல்லை. மீட்டர் வர வாய்ப்பே இல்லைங்க. இருக்கலாம்
மூணு பால் கிட்ட போடுறாரு. ஐயோ 6, இன்னும் 6 வச்சுக்கோங்க கணக்கில். எல்லா டீமுக்கு தேவைப்படுற 6 தான். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 6 எது வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆஹா இல்லைங்க, சே 6 வராமல் போயிடுச்சு. இப்போ ஒரு புஷ் பண்ணோம், ஏன்னா இப்போ வந்து ஸ்டெம்ப்பு கேம் பண்ணி போடுறாரு. டபுள் ஓடும், டபுள் டபுள் டபுள். ஓகே அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்பெஷாலிட்டி 6 நினச்சது வந்துச்சு. 6 4 4ங்க சார். பட் ஆனால் 20 ரன்னும் ஃபஸ்ட் ஓவரில். பெரிய ஓவருங்க, பெரிய ஓவர் பெரிய ஓவர். பெரிய ஓவருங்க, பெரிய ஓவர். போ 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 போ. அப்டேட்டிங் ஸ்டேடியம், அப்டேட்டிங் ஸ்டேடியம். நரிஷா விளையாண்டுருக்காரு பவுலிங் போட. ஸ்பின்னர் வந்துட்டாங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமாயிடும் பேட்டிங் ஆட. இப்போ இனிமேல் நான் புஷ் பண்ணி ஆட போகிறேன் அப்படின்னா, நான் ஸ்டெம்ப்பு கிட்ட வந்துச்சு, அந்த பால் அப்படியே அடிச்சிருந்தாலும் பவுல்ட் ஆகிருப்போம். பாகிஸ்தான் பாலர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் தான் உஷாராக இருக்கணும். இப்போ இதுவும் ஸ்டெம்ப் ஏம் பண்ணி தான் நம்ம உஷாராக இருந்தால் தான் உண்டு. ருத்ராஜ் கேக்வாட் அடிக்கிறாரு. என்னங்க ஐயோ லாஃப்ட் பண்ண மறந்துட்டாங்க, ஸ்ட்ரோக் வச்சுட்டு ஆட்டேன். சரி பரவாயில்ல, ருத்ராஜ் கேக்வாட் அடிப்பார் விடுங்க. ஒரு சிஎஸ்கே பிளேயருக்கு வந்த வாய்ப்பு அஸ் அ கேப்டனாக பாகிஸ்தான் கூட லீட் பண்ண போகிறாரு. பவுண்ட்ரியா கேட்சா இல்லை பவுண்ட்ரி பவுண்ட்ரிங்க பவுண்ட்ரி பவுண்ட்ரி. மும்பை இந்தியன்ஸ் இருக்கணும், இங்கே இருக்கு பாருங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்க அஃபிஷியலாக இதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இது மும்பை இந்தியன்ஸ் வரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காங்க, ஆர்சிபிஎல் ஆடினாலே போதும். இங்கே ஒன்று ஆர்சிபிஎல் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் வாங்கணுன்னா காசு கொடுத்து வாங்கணும். ஒய்டா இது ஒய்டுங்க. நல்ல அம்பேருங்க, நேர்மையான அம்பேராக இருக்காங்க. இன்னொருத்தர் இருப்பார், அவரெல்லாம் ஒய்டு கொடுக்க மாட்டார். இந்த சைடு ஒருத்தர் நிற்பார், அவரெல்லாம் ஒய்டு கொடுக்க மாட்டார். இவர் கொடுக்குறது நல்ல அம்பேர். இது ஒய்டை கொடுக்கணும், ஒய்டு கொடுக்கணும். இது ஒய்டு அது எப்படி ஆடுறது? ஏதோ தப்பாக இருக்குது, ஏன்னு எப்படி ஆடுறது? ஆஹா 6 போடு. லாஸ்ட் பாலில் பள்ளின்னு ஒரு 6 விட்டார். பள்ளின்னு ஒரு 6. ஐயோ போக மாட்டேங்குது. என்ன இது, என்னங்க ஆச்சு? போக மாட்டேங்குது. ஓகே நெக்ஸ்ட் சஃப்ராஸ்ன்னு சொல்லிட்டு ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட்டாக மீடியமாக ஓடி வந்து வேகமாக போடக்கூடிய அளவு பவுலர் இது. விக்கெட்டா? ஆமாங்க விக்கெட்டு. சாய் சுதர்ஷனோட விக்கெட் வந்துருச்சு. என்னங்க இது,
இவரை வச்சு ஆடலான்னு பார்த்தா சே சல்மான் தாங்க பிடிச்சிருக்காரு. ஓகே இஷான் கிஷன் உள்ளே இறக்கலாம். இஷான் கிஷன் வாங்க, நல்ல ஒரு சிக்ஸர், பல சிக்ஸர் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுங்க வாங்க. நோ பாலுங்க, நோ பால் கொடுப்பாங்களா? டாட். ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸு, மொதல் சிக்ஸ் வந்துச்சு, ஒரு சிக்ஸ் வந்துச்சுங்க. இன்னொன்று வந்துச்சு, இன்னொன்று வச்சுக்கோங்க. இன்னொரு சிக்ஸு வச்சுக்கோங்க. கணக்கில் 2 சிக்ஸு வந்துச்சு. இஷான் கிஷன் மேட்சை காப்பாற்றி கொடுத்துட்ருக்காரு. 144 ரன்னு. இப்போ அடுத்து இன்னொரு சிக்ஸு காத்துட்ருக்கு. என்ன நடக்குது? தப்பாக இருக்குது. அவுட்டுங்க. சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டாருங்க. இஷான் கிஷன் ஒரு ஓவரில் 2 பேரை அவுட் பண்ணிட்டாங்க. நல்லா அடிக்கிற 2 பேரை அஃப்ராஸ்ன்றவர் அவுட் பண்ணிட்டாரு. ஒரே கல்ல 2 மாங்காய். அதே மாதிரி ஒரே ஓவரில் 2 பேர். இப்போ ரஜத் பட்டி இருக்காம வெங்கடேஷ் தூக்கி வெங்கடேஷ் இருக்கலாம். அடிக்கல் நல்லதான். அது 5வது பால் விக்கெட்டு. மொதல் பால் 5வது பால் 2 விக்கெட்டு. ஓகே ஓகே 4ங்க. மொதல் பால் 4 அடிச்சு 48 ரன்ஸ். இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48 ரன்ஸ். 3 ஓவர் முடிவில் 48. ருத்ராஜ் கைக்வாடோடதும் இஷான் கிஷனோடது தான் நிறைய இருக்குது. இஷான் கிஷன் 12, ருத்ராஜ் கைக்வாடு எவ்வளோ வாழ்க்கணும் 30ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போ ஓகே முகமது தமிர் வந்திருக்க. திரும்ப ருத்ராஜ் கைக்வாடை ஃபேஸ் பண்ண. சிக்ஸு இருந்துச்சு ருத்ராஜ் கைக்வாடுக்கு. மீட்டர் 6 ருத்ராஜ் கைக்வாட் அடிக்கிறார். இதுதான் கேப்டன் மார்க். இப்போயே நம்ம அவசரப்பட்டு சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலாம். ஓகே ஆஃப் கட்டர் போட போகிறோம் இல்லை போட போகிறாங்க. என்னங்க 6 அடிக்கலை. 6 அடிச்சோன்னா இருக்காங்க. 6 அடித்தாலும் என்ன பண்ணுறது? 14 பாலில் ஆஃப் செஞ்சுரி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். வந்துருச்சு. ஒரு 6 வந்துருச்சு. 48 ரன்னு. 1 வந்துருச்சு. 12 பாலில் 48. ஒரு 6 வந்தது நல்லாயிருக்கும். 13 பாலில் 48. ஒரே ஒரு 6 வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இன்னொரு 6 வந்துச்சு. டோட்டலாக இப்போ கைக்வாட்
அவரோட 50 இவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட்டாரு. 14 பால் 54. கேப்டன்ஸ் நாக். இது கேப்டன் நாக். எல்லாம் யாரால அடிக்க முடியும்? 81 ரன்னு. 2 விக்கெட் போயிருக்கு. பரவாயில்ல. ஓகே, ஒரு பவுண்ட்ரி. இப்போ வந்து நம்ம வந்து 60 ரன்ஸில் இருக்கோம். கைக்வாட் 60, இவர் வந்து 72, அப்புறம் 76, 78 இருக்கு இப்போ ஸ்கோர் கார்டு. 78 வந்து 77. பார்ப்போம் எவ்வளோ. 76ஆ? என்னவா ஒரு கம்மியாக சொல்லிட்டோம். வெங்கடேஷ் இவர் 6 அந்த 6 அடிச்சுட்ருக்காங்க. கிளம்பு காற்று வரட்டோன்னு. வெங்கடேஷ் ஐயர் வெங்கி போட்டு பொழப்பார் ஐபிஎல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறால பார்த்து இப்போ ஆர்சிபிக்காக பொழக்க போகிறாரா? அதான் நம்ம ஐபிஎல்லில் பார்ப்போம். ஓகே, இன்னொன்று 6 கையில் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ மீட்டர்னு பார்ப்போமா? வேணாம், சும்மா பார்ப்போம். எவ்வளோ மீட்ரு வேணாம் விடு, எனக்கே போல் அடிக்கும். 67 ரன்ஸ் 94 பால்ஸ். பாருங்கள், இவ்வளோ ரன்னு தான் ரொம்ப கம்மி. 6-7 இல்லை தான் தேவை. இன்னொன்னா பவுண்ட்ரிங்க, பரவாயில்ல. இன்னும் 63 ரன்ஸ் 93 பால்ஸ் 63 தேவை. இல்லைங்க, அஃப்ராஸ் சண்டை போடுறாரு. யார் சண்டை போடுறான்னு தெரில, பட் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இது ஒன்று. வெங்கடேஷ் ஐயர் பவுலிங்கில் ஓரளவு போட்டார், பட் பேட்டிங்கில் பார்க்குறாரு. ருத்ராஜ்க்கு அப்புறம் பலண்டவர்னா அது இவர் தான். ஒயிட்டில் அடிச்சிருக்காருங்க. 1 பவுன்ஸ். ஓகே, என்னங்க சார், பாகிஸ்தானோட ஜெர்சி வித்தியாசமாக இருக்குது, பட் இந்தியாவோட ஜெர்சி பழைய ஜெர்சி தான். ஷார்ட் நம்ம மாற்றணும். இங்கிலீஷ் நான் ஸ்கிப் பண்ணி போர் அடிக்குது. ஆடுவாக போடுறாங்களே. நான் ஷார்ட் மேப் போடுறதுலாம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து அது போர் அடிக்கும். அதுதான் போட்டு வேஸ்ட்டு கைஸ், ஒன்றுமே பண்ணல. நான் சும்மா மாற்ற முடியாத தான் பார்க்குறேன். இப்போ போட்டு வேஸ்ட்டு தான் தெரியும், பட் ஆனால் இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அதுக்காக பார்த்தேன். ஒரு 4 மாதிரி இருந்துச்சா? ஏன்னா 4 சொன்னேன், பட் ஆனால் 6. 14 பாலில் 50+ பார்ட்னர்ஷிப்ல வெங்கடேஷ் ஐயரும் பழக்க, இவரும் பழக்க செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு சிங்கிளாக வந்துட்டாங்க. கைக்வாட் வந்துட்டாரு. கைக்வாட் இல்லை, ஓகே. இப்போ நம்ம ஏதாவது ஷார்ட் அடிக்கலாம்னு பார்ப்போம். பேக் ரூட்டில் ஒரு ஷார்ட்டா வந்துருக்கு. 6 தேவைப்படுற ஒரு ரன்னு, தேவைப்படக்கூடிய ஒரு ரன். வெங்கடேஷ் ஐயர் அடிச்சுட்டு 100 தான் தொட்டாச்சுங்க. என்னங்க இது போய் அடிக்க முடியலையா? இதெல்லாம் அடிக்காமலாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாதிஷா யாரோ ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி போகிறார். நாதிஷான்னு நினைக்கிறேன். ஒரு பேர் சரியான பேர் தெரில எனக்கு, சாரி. வெங்கடேஷ் ஐயா
பவுண்ட்ரி 10 பாலில் 30 ரன். இவர் 64, 94, அவர் 12, 106. அப்புறம் அவர் வந்து ஒரு ரன்னு 107, 108 ரன்னு, 109. எவ்வளோ ஒயிட் போட்டாங்க என்ன? மேபி ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஐயோ சரி டபுளா. ஓகே காய்ஸ், ஸோ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதான் அவுட்டு வேறு ஆகிட்டாரு. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பேட்ஸ்மேனா இல்லை என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் விளாண்டப்ப என்ன எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அவுட்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டாலுமே அது வந்து அவ்வளோதான், அடுத்த பேட்ஸ்மேன் தான் ஆடணும். பட் இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ், பாய்.